உங்க எல்லாரையும் பௌர்ணமி சத்சாங்கத்துல மறுபடியும் சந்திக்கிறேன். இந்த பௌர்ணமி சத்சாங்கத்துல குருவோட நாமத்தை எல்லாரும் என்னுடன் சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. மனிதனாக பிறக்கும் பொழுது இந்த பிறவியின் நோக்கம் என்னதுன்னா, நல்லா வாழணும், சந்தோஷமா வாழணும், நிம்மதியா வாழணும், திருப்தியா வாழணும். இதுதான் அதோட நோக்கம். அதுலயும் ஆத்மீக வாழ்க்கையும் போக வாழ்க்கையும் சமமாக வைத்து கொண்டு வாழணும். ஏன்னா நம்ம போக வாழ்க்கையில இருக்கிறது இது ரெண்டையும் சமமாக வைத்து வாழும் பொழுது நல்லா இருக்கலாம். ஆத்மீகத்துல சொன்னாலும் போகம் அங்க வருகிறது, போகியில சொன்னாலும் ஆத்மீகம் அங்க வருகிறது. அப்ப இங்க எது முக்கியம் அதுதான் முதல் முடிவு. எப்படின்னா, மனிதர்களுக்கு குரு இருப்பவர்களும் கஷ்டப்படுகிறார்கள், குழப்பத்துக்கு ஆளாகிறார்கள். குரு இல்லாதவர்களும் கஷ்டப்படுகிறார்கள், குழப்பத்தில் ஆளாகிறார்கள். அதே மாதிரி கடவுளை எடுத்து வழிபாடு செய்பவர்களும் குழப்பத்திலிருந்து சங்கடத்திலிருந்து நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறார்கள். இறை நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் இதே பிரச்சனை. இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னு ஒரு சின்ன ஆராய்ச்சி எல்லாரும் பண்ணணும். எனக்கு இது இருந்தும் பிரச்சனை, இல்லாமலும் இருக்கும் பொழுது பிரச்சனை தானே. அப்ப அங்க என்ன நடக்கிறது அப்படின்னு நாம் கொஞ்சம் சிந்திக்கிறோம். அதாவது குரு வழிபாடு, இறை வழிபாடு செய்யும் பொழுது அந்த பொருளிடம் நாம் ஒன்றாக கலக்க வேண்டும். கலக்கும் பொழுதுதான் அதோட சாநித்தியங்கள் புரிந்து அறிந்து அதிலிருந்து ஒன்றாக நாம் கலக்கும் பொழுது நீங்க எந்த விதமான வழிபாடுகள் செய்தாலும் அங்க உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் சங்கடங்களும் வராது. ஆங்கிலத்தில் சொல்வார்கள், you need to connect to the supreme source. When you connect yourself to the supreme source, all kind of answer you will receive. அப்படிதான் நிறைய கேள்விகளுக்கு பதில். அப்படின்னா குரு இருப்பவர்கள் கஷ்டப்படுறாங்க, குழப்பத்துக்கு ஆள்றாங்க, சங்கடம் வருதுன்னா
அவங்க குரு கூட அந்த கனெக்ஷன் அவங்களுக்கு சரியாக அவங்க உருவாக்கலைன்னா, அந்த கனெக்ஷனை உருவாக்கிறோம். அந்த கனெக்ஷன் வந்துருச்சு நினைச்சுக்கங்களேன், உங்க குரு என்ன நினைக்கிறார் அதுதான் நீங்க நினைக்கிறீங்க. உங்க குரு என்ன செய்கிறார் அதுதான் நீங்க செய்வீங்க. உங்க குரு என்ன பேசுகிறார் அதுதான் நீங்களும் பேசுவீங்க. அதாக அப்படியே மாறிடும். அதே மாதிரிதான் கடவுள். இப்ப இங்க என்ன நடக்குது? குருவை பிரார்த்தனை பண்றோம், வழிபாடு பண்றோம், எல்லாமே செய்யணும். ஆனா காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாற்றரணம், ஆணவம், கர்மா, மாய, மூட நம்பிக்கை, இந்த வேண்டாத எண்ணத்திலிருந்து செய்யப்படுது. நீங்க ரொம்ப எட்டையாக இருக்கிறீங்க. இந்த எட்டையாக இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? எந்த விதமான பலன் உங்களுக்கு கிடைக்காது. அப்ப நீங்க செய்யக்கூடிய அனைத்து சேவைகளோ அந்த வழிபாடுகளோ பேர், புகழ்ச்சிகளை பேசியாது. இது எப்பொழுதும் செஞ்சுக்கணும். அதே தான் இறை வழிபாடு. அப்ப இதுல இருந்து எப்படி உங்களை நீங்க செயல்படுத்துறதுன்னா, ஆங்கிலத்துல சிம்பிளா ஒண்ணு சொல்லுவோம், connect yourself to the supreme soul அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு கனெக்ஷன் உருவாக்கும். சரி, இந்த கனெக்ஷனை எப்படி உருவாக்குறது அப்படின்னு கேட்கும்போது, பிரம்மச்சாரிகள், யோகிகள், சன்னியாசிகளுக்கு இந்த விடை தெரியும். ஆனா செலவுகளுக்குமே தெரியாம தான் இருக்கு. அதே பக்தர்களுக்கு செலவுகளுக்கு தெரியும், செலவுகளுக்கு தெரியாம. ரொம்ப ஆளுங்க நான் பிறந்தல இருந்து குருவை கூப்பிடுறேன், பிறந்தல இருந்து இறைவனை கூப்பிடுறேன், குழப்பம், சங்கடம், சந்தேகம், வேண்டாத எண்ணம், வேண்டாத புத்தி வருதுன்னா, you have not connect back to the source yet என்று சொல்லுவோம். இப்ப என்ன நடக்கும்? செய்யறது எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். நான் எப்படி என் குரு கூட கனெக்ஷன் சொன்ன கனெக்ஷன் ஆகுறதுன்னா, அந்த விஷயத்த அவர்கிட்ட இருந்து பழகி, அவர் கொடுக்கக்கூடிய உபதேசங்கள், சக்தி பாத்துன்னு சொல்லக்கூடிய சுலபமான இயல்பமான அந்த வழிகள் எல்லாம் கடைபிடிக்கும் போது உங்க குருவோட நிழலாக நீங்க மாறுவீங்க. You become your guru's shadow. எங்களை பொறுத்த விட குருக்கும் கடவுளுக்கும் வித்தியாசம் இல்லை, கடவுளுக்கும் குருக்கும் வித்தியாசம் கிடையாது. இது குரு கீதம் சொல்லுங்க. உங்களுக்காக தான் தனியா பிரிச்சு பேசுறது. இது ரெண்டும் உண்மை. அனுபவத்துல ஆழமா அனுபவம் ஒண்ணாயிடும். அப்ப என்ன சொல்லுவாருன்னா, உங்களோட குருவோட ஷேடோவாக நீங்க மாறிட்டீங்கன்னு நினைச்சுக்கங்களேன், நான் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சுலபமாக. அப்படி புரியலன்னா முயற்சி பண்ணுங்க, பயிற்சி பண்ணுங்க. இது புரியறதுக்காக பயிற்சி குருவிடம் சரணாகதி அடையும் பொழுது இந்த விஷயத்தை சுலபமாக புரிந்து உங்க வாழ்க்கை நீங்க அப்படி புரிந்து பௌர்ணமி சத்சங்கம் நம்ம எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த சத்சங்கம் இப்ப நாம ஸ்மரணம் பண்ணுவோம். என்னோட சேர்ந்து எல்லாரும் குரு நாமத்தை சொல்லுங்க. உங்க குருவை நினைச்சுக்கோங்க, உங்களோட கடவுளை நினைச்சுக்கோங்க. நினைத்து இந்த குரு நாமம் என்னோட சேர்ந்து சொல்லுங்க. இதுவும் ஒரு அங்கம் உங்க குரு கூட கலக்கிறதுக்கு, இறை கூட கலக்கிறதுக்கு. அதனால இது கடைபிடிக்க நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு. இப்பொழுது நாமஸ்மரண குரு நாமத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ओम नमो भगवते षट्गुरुनाथाय नमः। नमो भगवते षट्गुरुनाथाय नमः। ओम 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 नमो भगवते षट्गुरुनाथाय नमः।
ஓம் நமோ பகவதி சத்குருநாதாய நமः. ஓம் நமோ பகவதே சத்குருநாதாய நமः. ஓம் நமோ பகவதி சத்குருநாதாய நமः. ஓம் நமோ பகவதே சத்குருநாதாய நமः. ஓம் நமோ பகவதி சத்குருநாதாய நமः. ஓம் நமோ பகவதே சத்குருநாதாய நமः. ஓம் நமோ பகவதி சத்குருநாதாய நமः. ஓம் நமோ பகவதே சத்குருநாதாய நமः. ஓம் நமோ பகவதி சத்குருநாதாய நமः. ஓம் நமோ பகவதே சத்குருநாதாய நமः. ஓம் நமோ பகவதி சத்குருநாதாய நமः. ஓம் நமோ பகவதே சத்குருநாதாய நமः. ஓம் நமோ பகவதி சத்குருநாதாய நமः. ஓம் நமோ பகவதே சத்குருநாதாய நமः. ஓம் நமோ பகவதி சத்குருநாதாய நமः. ஓம் நமோ பகவதே சத்குருநாதாய நமः. ஓம் நமோ பகவதி சத்குருநாதாய நமः. ஓம் நமோ பகவதே சத்குருநாதாய நமः. ஓம் நமோ பகவதி சத்குருநாதாய நமः. ஓம் நமோ பகவதே சத்குருநாதாய நமः. ஓம் நமோ பகவதி சத்குருநாதாய நமः. ஓம் நமோ பகவதே சத்குருநாதாய நமः. ஓம் நமோ பகவதி சத்குருநாதாய நமः. ஓம் நமோ பகவதே சத்குருநாதாய நமः. ஓம் நமோ பகவதி சத்குருநாதாய நமः. ஓம் நமோ பகவதே சத்குருநாதாய நமः. ஓம் நமோ பகவதி சத்குருநாதாய நமः. ஓம் நமோ பகவதே சத்குருநாதாய நமः. ஓம் நமோ பகவதி சத்குருநாதாய நமः. ஓம் நமோ பகவதே சத்குருநாதாய நமः. ஓம் நமோ பகவதி சத்குருநாதாய நமः. ஓம் நமோ பகவதே சத்குருநாதாய நமः. ஓம் நமோ பகவதி சத்குருநாதாய நமः. ஓம் நமோ பகவதே சத்குருநாதாய நமः. ஓம் நமோ பகவதி சத்குருநாதாய நமः. ஓம் நமோ பகவதே சத்குருநாதாய நமः. ஓம் நமோ பகவதி சத்குருநாதாய நமः. ஓம் நமோ பகவதே சத்குருநாதாய நமः. ஓம் நமோ பகவதி 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 சத்குருநாதாய நமः. பகவதி சத்குருநாதாய நமः.
ஓம் நமோ பகவதி சத்குருநாதாய நமः 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 எல்லாம் வல்ல குருநாதர் ஆசீர்வாதம், உலகத்துக்கு பொதுவாக இருக்கக்கூடிய அந்த இறையாற்றின் ஆசீர்வாதம், ஆதி பராசக்தியின் ஆசீர்வாதம்